அங்கிருந்து கூப்பிட்டுருக்காங்க. அது இப்போ சொன்னாங்க, அதுக்கு பேர் மறந்துருச்சு. என்ன வாசா அங்கிருந்து கூப்பிட்டுருக்காங்க, பெயிலான்னு சொல்லி அங்கிருந்து கேட்டாங்க. நான் அங்கிருந்து வேக வேகமாக போகிறேன். பெயில் கிடைச்சிருச்சா, என்ன ஆயிடுச்சு, ஏதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பல எதிர்பார்ப்புகளோட போகிறேன். சார் கூப்பிட்டீங்களாமே சார் அப்படிங்கும்போது, வா வாசா இங்கே உட்காரு அப்படின்னாங்க. போனேன், உட்காந்த, மனசை தளர விடாத, நீ எதுக்கும் கவலைப்படாத வாசா, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா இதுன்னு சொல்லி, உன்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்களே, எங்க ரத்தத்தில் ஊர்ன விஷயங்க பைக்கிங்கிறது. உண்மையாக ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் நான் பைக் எடுத்ததே கிடையாது, ரைட் போனதே கிடையாது. நான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் கொடுத்தாங்க. நான் நினச்சிட்டேன் ஒரு 6 மாதம் கேன்சல் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மனசு உடைஞ்சு அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது தாங்க ஷாக்கு. 10 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் மனசு உடைஞ்சு போயிட்டு கண்ணெலாம் வந்து பண்ண தண்ணி தேங்கிடுச்சு. என்னால் சிக்னேச்சர் போட முடியல. சிக்னேச்சர் போடுற இடத்துல வந்து பண்ண ஒரு ட்ராப் வந்து விழுகுது. அவங்க வந்து பண்ண மறுபடியும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க, மறுபடியும் கையெழுத்து போட சொல்லி. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் சிக்னேச்சர் போடலைன்னா நீங்கள் சிக்னேச்சர் போட்டு தான் ஆகணும். நீங்கள் சிக்னேச்சர் வந்து பண்ணால் உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் ரூமில் வந்து பண்ண ஒட்டிடுவோம். அது கொஞ்சம்